அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? தமிழ் சொன்னால் நல்லா இருக்கீங்களா? வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கிறது அவ்வளோ லேசான விஷயம் இல்லைங்க. அதுவும் 2 வருஷம் முடித்து ஊருக்கு வர்றப்போ இருக்கக்கூடிய சந்தோஷம் இருக்குது பாருங்கள், அது மிக்க சந்தோஷம். அந்த இருக்கிற மகிழ்ச்சி என்ன, அங்கே இருக்கிற துன்பங்களையும் துயரங்களையும் கஷ்டங்களையும் அதெல்லாம் கடந்து இந்த 2 வருஷத்தை முடித்து ஊருக்கு வரக்கூடிய சந்தோஷம் இருக்குது பாருங்கள். தான் பிள்ளைங்களுக்காக பொருளை வாங்கிக்கிட்டு, பொண்டாட்டிக்காக பொருளை வாங்கிக்கிட்டு, நம்ம உறவினருக்காக பொருளை வாங்கி கட்டின பிறகு சந்தோஷம் இருப்பாங்க. அதுவும் ஏர்போர்ட்டுக்கு வந்தோன்னு பெரிய சந்தோஷமாக இருக்கும். 10 நாள் ஓடவே ஓடாது. கடைசி 10 நாள் அந்த நாளை ஓட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவாங்க ஒவ்வொருத்தவங்களும். என்னடா 4 போக மாட்டேங்குது, 4 போக மாட்டேங்குது, பொருளை எடுத்து பார்த்து அவ்வளோதெல்லாம் கஷ்டப்படுவாங்க. ஏன்னா வெளிநாட்டில் இந்த 2 வருஷம் ஒருத்தவங்க ஜெயிச்சு வரான்னு வச்சுக்கிங்க, புதுசாக போனவங்க ஒருத்தவங்க ஜெயிச்சு வர்றது பெரிய கஷ்டம். எல்லாராலையும் அந்த மாதிரி ஜெயிச்சு வர முடியாது. ஏன்னா அங்கே வேலை அந்த மாதிரி 16 மணி நேரம் வேலை பார்க்குறான், சில பேர் 18 மணி நேரம் வேலை பார்க்குறான். ரொம்ப கஷ்டப்பட்டு ஹோட்டலில் வேலை பார்க்குறவங்கலாம் அப்படியே முள் மாதிரி சுற்றி வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஹோட்டலில் அதே மாதிரி தான் வேலை. ஹோட்டலு, இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்டு, இந்த மாதிரி விஷயத்துலலாம் நம்ம வேலைக்கு போய்ட்டோன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப கஷ்டம். டிரைவராக போய்ட்டோன்னா டிரைவர் வேலை மட்டும் அங்கே வாங்குறாங்க, எல்லா வேலையும் வாங்குவாங்க. ஒரு வீட்டுக்கு டிரைவராக போயிட்டிங்கன்னா செடிக்கு தண்ணி ஊற்றணும், அவன் ஏதாச்சும் கோழி வளர்த்தா அதுக்கு தண்ணி வைக்கணும், தீனி வைக்கணும், வீட்டை சுத்தம் பண்ணணும். அவனுக்கு சொல்கிற வேலையை A to Z பார்க்கணும். எல்லா ஜாமாவும் அவனுக்கு தேவையான ஜாமான்லாம் நம்ம தான் வாங்கி தரணும். ஏன்னா அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஊருக்கு கிளம்பி வரப்போ இந்த மாதிரி ஃப்ளைட்டில் டிவி பார்த்துக்கிட்டு ஜாலியாக இந்த மாதிரி வெளியில் பாருங்கள், எவ்வளோ இயற்கையான காட்சி, பனிமூட்டமாக இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே நிம்மதியாக நம்ம ஊருக்கு போய் சேர போகிறோம்டா. தான் பிள்ளைங்களை பார்க்க போகிறோம், தான் பொண்டாட்டி பிள்ளைய பார்க்க போகிறோம், நம்ம ஊரை பார்க்க போகிறோம், நம்ம ஜனங்களை பார்க்க போகிறோம், நம்ம விளாண்ட ஊரை பார்க்க போகிறோங்கிற சந்தோஷம் இருக்குது பாருங்கள். அது பெரிய சந்தோஷம். அதுவும் நம்ம நாட்டு சென்னை ஃப்ளைட்டு ஏர்போர்ட்டில் இறங்குற சந்தோஷம் இருக்குது பாருங்கள். திருச்சிலேயோ சென்னையிலேயோ இறங்கக்கூடிய சந்தோஷம். அதுக்கப்புறம் காரில் போகும்போதே அவன் புன்னகையோடு போவான். ஏன்னா அவ்வளோ சந்தோஷோட இறங்குது ஃப்ளைட்டு இறங்குதுடா, ஊருக்கு இறங்க போகிறான்டா, சிங்கங்காலம் இறங்கிடுச்சிடி. இறங்கிட்டு என்ன, வெளிநாட்டுக்கு குட் பாய், இந்தியாவுக்கு வருக. என்ன நல்லபடியாக இறங்கிடுச்சு. ஏன்னாக்கா இறங்கும் போது தான் ஃப்ளைட்டெல்லாம் வெட்டிக்கு தான். அதனால் நல்லபடியாக கீழே இறங்கிட்டு போயிட்டே இருக்குது. எல்லோரும் இதே மாதிரி நல்லபடியாக வெளிநாடு போய்ட்டு நல்லபடியாக ஊர் திரும்பணும். எல்லோரும் துவா செய்யுங்க, நல்லபடியாக போய் சேருவோம் வீட்டுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க சொந்தங்களே. கண்டிப்பாக ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் முக்கியம். இன்ஷா அல்லாஹ் விரைவில் மானிட்டேஷன் ஆகிடும் நம்ம சேனலு. அதுக்கு ஒத்துழைப்பு தாங்க எல்லா சொந்தங்களுக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லபடியாக இறங்கிடுச்சு ஃப்ளைட்டு. இனிமேல் வீடு போய் சேர வேண்டியது தான், வேறு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னாக்கா ஃப்ளைட்டு கீழே இறங்கிடுச்சு. இனிமேல் போயிடலாம். டக்குன்னு பாஸ்போர்ட்டை காட்டிட்டு சக்குன்னு நம்ம ஊருக்கு போயிடலாம். இவ்வளோ தான் நம்ம ஃப்ளைட்டு பயணம். நல்லபடியாக முடிஞ்சிடும். எல்லோரும் நல்லபடியாக வீடு போய் சேருவோம். ஹாப்பியாக போய் சேருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.